ஏன்டா பொடி மட்டை பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்டே நக்கலாடா பண்ற அண்ணா வளவளன்னு பேசாம மச்சான் இந்த தீக்குச்சி ஜோசியம் இருக்குல்ல அதுல பாத்துருவோம். போச்சுடா இன்னைக்கும் தீக்குச்சி ஜோசியமா நம்மள மாட்டி விட்டுறாத மாமு பையில துட்டு இல்ல. மோகன் அவங்க அப்பாவோட அண்டர்வேர் அறுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான். அவனை ஒரு அமுக்கு அசத்திரம் பாரு. அண்ணன் எதுக்கு நான் அபூட்டம் ஆயிட்டாரு. ரெடியா மாமா? டேய் என்னடா இது தீக்குச்சி ஜோசியம் ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே. டேய் மோகன், மாமு கையில 7 குச்சி இருக்கு. சரி, அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு. மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த உடைச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா அந்த மீதி 6 குச்சில மருந்து இருக்குல்ல மாமா? மாப்பிள்ள சந்தேகப்பட்ட கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமண்டா நீ ஒன்ன போய் சந்தேகப்படுவேன். ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறது? முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம். எதுவுமே மருந்து இல்லையானே. இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டின கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபா மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுடா. எனக்கே 6 மாதம் கழிச்சு தான் மைக் கிடைச்சிருக்கு. டேய் இவெல்லாம் கரெக்ட் பண்றான். புந்துட்டானே உச்சாராரு. நீ போ எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிறேன். எதிரணி என்பதை இளவரச தோள்களை கொண்ட எங்கள் பொன்வயல் வீரர்கள் மீது வைத்துள்ள ஆசை இவனை பிடிச்சு விடுறதுக்கு 2 ஆளா? கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கை கால் தனியா வந்துரும். என்ன ஏமா மறக்க? அங்க பாரு மாமன். ஐயோ அண்ணி அரட்டி கட்டலாம் ஏந்திரங்கடா. டேய் வந்துருச்சுங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்து இருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை. ஏன் வரவே மாட்டார்கள்? என்ன போன ஆளே காணோம். எங்க கல்லூரி அவசியமா போய்க்கறா? ஆல்பர்க்கு அவசியமா? பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும். வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிடுவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா? ஜெயிச்சுட்டா முறை பொண்ணு தானே முத்தம் கொடுப்பா. மாப்பிள்ள இந்த தடியன்களை அமுக்குற அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா கபடி 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 ஜீவாதவர் ஆர்பர் அவுட். ரைட் ரவுண்ட் கட்டறா.
வாங்க மாமா, வாங்க அத்தை. என்னம்மா வள்ளி, அப்பா இருக்காங்களா? வணக்கண்ணா. வாயா பெரியசாமி, சௌக்கியம்? என் பொண்ணுக்கு கல்யாணம்ங்க, அதான் ஐயா கிட்ட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்காக பணம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வேலையில முடிஞ்சதா? எவ்வளவோ முயற்சி பண்ணணுங்க, வேற வழி இல்லாம இந்த ரோட்டோரம் இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை அடமானம் வச்சுட்டே என்ன? இல்லைங்க, வித்து விட்டனுங்க. உங்க அக்கா கிருஷ்ணவேணி கல்யாணத்தை உங்க அப்பா இப்படிதான் பண்ண வச்சாரா? ஏமா, நீயாவது உன் புருஷனுக்கு சொல்லிருக்க கூடாது? அது வந்துண்ணா 1க்கு 3 விலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, நாம ஊர்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு 150 ஏக்கர் தேவைப்படுதான். ஃபேக்டரியா? எல்லாம் அவங்க அண்ணன் பொண்டாதுதான் கூட இருந்தே உடுத்து கொடுத்தாரு. ஏண்டா ரங்க, இந்த பெரியசாமி ஏதோ ஃபேக்டரி கிட்டுன்னு சொல்லிட்டு போறானே, வாஸ்தவம் தான் ஐயா. பிரிக் ஃபேக்டரி வரப்போகுதா? என்னது பிரிக் ஃபேக்டரியா? 3 போக விளைய இருந்த நிலத்தை சாராய ஃபேக்டரி கொடுத்தா இந்த மண்ணுக்கே கேவலண்டா. நெத்தி சுட்ட கொடுக்கிற உன் குங்குமத்தை அழிச்சிடுன்னு சுமங்கலி கிட்ட சொன்ன மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பெரியசாமிக்கு இதை கூடவா புரிஞ்சுக்க முடியல? பெரியசாமியை விடுங்கய்யா, அவனுக்கு பணம் விட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான், அதுக்காக நிலத்தை வித்திருக்கான். இந்த கான்ட்ராக்டர் மூர்த்திக்கு எங்கய்யா போச்சு மூளை? அவனுக்கு வீடு வாசல் சீரு செனத்தின்னு எல்லாம் நிறையவே வச்சிருக்கான். ரோட்டோரமா இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை வைக்க போறானா, நாளைக்கு ஒப்பந்தமா. ஏண்டா, நேத்து அவனை நான் கோயில பார்த்தேன், இதை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. புறப்படு, என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ப்பா. என்னங்கய்யா இவ்வளவு தூரம்? நீ உன் நிலத்தை விற்க போறியாமே, அப்படி என்னப்பா உனக்கு அவசியம் வந்திருக்கு? இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதை போல வேலை கிடைக்காதுயா. இன்னும் 100 வருஷம் போனாலும் நீ இந்த மண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடைக்காதே. இது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியல பூர்த்தி. விருந்து கொடுக்க பாக்குறாங்க. நீ விவரம் தெரிஞ்சவன், இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா, பிசினஸ் பெரிய அளவுல பண்ணலான்னு தான். நீ எந்த பிசினஸ் எவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணாலும் இந்த நெல்லை குத்தி தான் சோறு சாப்பிடணும்.